ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிமா கார்டன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இங்கே பாருங்கள் காய வச்சு நான் இந்த காய்கறிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு காஞ்சி போச்சு. இதில் பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னா பழத்தொல்லி, கீரைங்க, கீரை அரிஞ்சது கூட காய வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த காம்பெல்லாம் இது வந்து தேங்காய் துப்பி, தேங்காய் அரைச்சது அந்த துப்பி பாருங்கள். எல்லா காய்கறிகளும் பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு காஞ்சி போச்சுங்க. இதை நாம் வந்து அரைச்சி செடிங்களுக்கு கொடுப்போம். இதுலேயே வந்து முட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை தொல்லி பாருங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கு வந்து இவ்வளோதான் முட்டை தொல்லி இருந்துச்சுங்க. ஏன்னா நாங்கள் வந்து அப்பப்போ நான் வந்து ஆபாயில் போடுறத எடுத்து வைப்போம். முட்டை தோசை இந்த மாதிரி ஊற்றுறத எடுத்து வச்சுக்குவோம். இவ்வளோ தான் இந்த தடவை கிடச்சிச்சு. அதனால் இதை சேர்த்து நம்ம இந்த காய்கறி கழுவியோட இதை அரைக்கலாங்க. அரைச்சி நம்ம செடிங்களுக்கு இப்போ உரம் கொடுக்கலாம். நான் உரம் கொடுத்த செடிங்கள்லாம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்து காயெல்லாம் காய்ச்சிருக்குதுன்னு. நிறைய காய் காய்ச்சிருக்குதுங்க அந்த தடவை. இப்போ இதை நம்ம அரைக்கலாம் பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் முட்டைத்தொல்லி வந்து நான் அந்த சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறி கழுவு பாருங்கள், பழத்தொல்லி, கீரை, காய்ங்க எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இதில் அதிகமான சத்துக்கள் இருக்கிறதுனால கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் எல்லாம், ஏன்னா பழத்தொல்லி எல்லாமே நம்ம போடுறோம். அப்புறம் கேரட் நம்ம பொரியல் பண்ணால் அந்த கேரட்டு மீதி காய வைப்போங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டான பேப்பரு, நூல், கயிறுங்க இந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் எடுத்துடணும். இதை போட்டாச்சு. இதை அரைச்சிடலாம். அரைச்சிட்டு காட்டுறேங்க பாருங்கள். இப்போ இப்படி அரைச்சோம். எவ்வளோ நிறைய மிக்ஸி ஜார் நிறைய இருந்தது. இப்போ பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. அரைச்சா இவ்வளோ தான் தூளாகி இவ்வளோ தான் இருக்கும் பாருங்கள். இதை நம்ம வந்து செடிங்களுக்கு கொடுத்தா நம்ம சீக்கிரமாக்கி நமக்கு சீக்கிரம் உரமாகுங்க. பாத்திரத்தில் இப்படி கொட்டி வச்சுட்டோங்க. இது ஒவ்வொரு ஸ்பூனும் நீங்கள் வந்து ஒவ்வொரு செடிக்கு கொடுத்தா, சின்ன செடியாக இருந்தால் ஒரு ஸ்பூனு, பெரிய செடியாக இருந்தால் 2 ஸ்பூனு கொடுக்கலாம். மறுபடியும் நம்ம இதை அரைச்சிக்கலாம். முட்டைத்தொல்லின்னு நம்ம கால்சியம் சத்து இருக்குது. அதனால் நிறைய நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கோங்க. நிறைய இந்த ஹோட்டல் கடைங்கள்லாம் போடுவாங்க பாருங்கள். அப்போ வந்து நம்ம வாங்கி சேர்த்துக்கலாம். இது நான் எங்கள் வீட்லேயே இருந்ததை மட்டும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். வெளியில் எங்கேயும் நாங்கள் வாங்கலை பாருங்கள். இந்த இவ்வளோ போட்டாச்சு. இது ரொம்ப பாருங்கள், இது கொஞ்சம் எல்லாம் வண்டு விழுந்துருச்சு. அதனால் இதையும் நான் கொஞ்சம் சேர்த்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வீணாக போகிற தானிய வகை எது இருந்தாலுமே நாம் வந்து கீழே தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி செடிங்களுக்கு நீங்கள் அரைச்சி உரமாக கொடுங்க, பவுடராக கொடுத்துருங்க. அது நல்ல சத்துக்கள் கிடைக்கும் செடிங்களுக்கு. இதுக்கு நாம் கொடுத்தோமா அது உரமாயிரும் பாருங்கள். நம்ம இதில் கம்பெல்லாம் சேர்த்ததுனால இது நல்லா கொஞ்சம் பவுடராக இருக்குது. நம்ம இதையும் கொட்டிக்கலாம். இதெல்லாம் கலந்து நாம் எனக்கு வந்து இது ஒவ்வொரு ஸ்பூன் செடிங்களுக்கு கொடுக்கலாங்க. நல்லா மக்கி நல்லா உங்களுக்கு ஒரு வாரத்தில் 15 நாளில் உங்களுக்கு வந்து செடிங்க நல்ல நிறைய காய்க்குங்க. இந்த மாதிரி தாங்க நான் என் செடிங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் இதே போல கொடுங்க பாருங்கள். இந்த செடிங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். பாருங்கள் புளிச்சக்கீரை போட்டிருக்குறோம் பாருங்கள். இதெல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து செடி முருங்கைங்க பாருங்கள். செடி முருங்கை நல்லா வந்திருக்கு, சீக்கிரமாக வளர்ந்துருச்சு பாருங்கள். இந்த காய்கறியெல்லாம் கத்திரிக்காயெல்லாம் எங்களுக்கு வந்து காய்ச்சி முடிச்சிருச்சுங்க. இது வந்து நான் கட் பண்ணி விட்டேன். மறுபடியும் துளுத்து வந்திருக்கு பாருங்கள். துளுத்து வந்து எவ்வளோ காய் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே காய் தான். கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குது பாருங்கள். வெள்ளை கத்திரிக்காய் பாருங்கள். எதுவும் கொத்து கொத்தாக வந்துச்சு பாருங்கள். காய் வச்சுருக்கு, பூ வச்சுருக்கு பாருங்கள் கொத்து கொத்தாக. இந்த உரம் கொடுத்தது தாங்க எல்லாம் இவ்வளோ இதாக வந்திருக்கு பாருங்கள். பூ ரோஸ் எல்லாம் பாருங்கள் மொட்டு வச்சுருக்கு. அப்புறம் அவரைக்காயில் எல்லாம் காய் வச்சிச்சு. இது நாட்டவரை பாருங்கள், சிகப்பு நாட்டவரை. மேல் மாடியில் காட்டுறோம் பாருங்கள். அங்கேயும் அவரைக்காயெல்லாம் காய் வச்சிருச்சுங்க. இந்த உரம் கொடுத்து தாங்க எங்கள் நல்ல நிறைய காய் காய்க்குது. நீங்களும் இதே மாதிரியே அரைச்சி இதே மாதிரியே உரம் கொடுங்க. எல்லா செடிங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் கொடுங்க போதும். இதுலேயும் பாருங்கள் வேப்ப மரமும் இந்த முருங்கை மரமும் நல்லா வந்துட்டாங்க. இந்த வேப்ப மரம் வந்து நல்லா நமக்கு நெல் தந்துடும் இன்னும் கொஞ்சம் நாளையில். எங்கள் மாடி தோட்டத்தில் நான் வந்து காய்கறி கழிவுகளை வந்து நான் அரைச்சி கொடுத்ததுனால செடிகள் வந்து நல்லா செழிப்பாக வளருதுன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அதனால் நீங்கள் அதை செய்யுங்க. இப்போ இந்த காய்கறிகள்லாம் நான் வந்து
செடிங்களுக்கு இந்த கழிவுகள்லாம் கொடுக்க போகிறோங்க. அரைச்சதை நீங்களும் இதே மாதிரியே உங்கள் மாடி தோட்ட செடிங்களுக்கும் காய்கறிகளை வேஸ்ட்டு பண்ணாமல் அரைச்சி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.